கர்த்தர் ஏதோ வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் யார் என்பதை உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்க, அவர் யார் என்பதை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஏன் கொஞ்சம் லேட் பண்றாருன்னு தெரியுதா? இப்ப ஏன் கொஞ்சம் தாமதிக்கிறாரு தெரியுதா? அவரை குறித்து சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு நினைவு இருக்குது. ஆமென். அந்த நினைவுக்கு அவர் சிலதை செய்யணும். அதை செய்யறதற்கு கர்த்தர் யாரை பார்க்கிறார்? இவனை பார்க்கிறார். ஆமென். உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அவரை குறித்து ஒரு நினைவு இருக்குது. அந்த நினைவை சரிப்படுத்த உங்களை கர்த்தர் பார்த்து உங்களை அது நடுவில் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை நம்பி தைரியமாய் சொல்ல முடியும்? என் நிமித்தம் ஒரு கூட்டம் கிறிஸ்துவை சரியாய் அறிந்து கொள்ள கர்த்தரை நிறுத்தி வைத்திருக்கிறார் நம்புறவங்க. ஜீசஸ், ஜீசஸ். என் நிமித்தம் ஒரு கூட்டம் கிறிஸ்துவை யார் என்பதை அறிந்து கொள்ள. அதனாலதான் நான் கேட்ட நேரத்தில் அவர் செய்யல, நான் எதிர்பார்த்த காலத்தில் அவர் செய்யல, நான் எதிர்பார்த்த சூழலில் அவர் செய்யல. இன்னைக்கு எல்லாமே எனக்கு மாறுதலாகி தான் இருக்கு. என்னை சுற்றி இருக்கிற கண்கள் எனக்கு என்ன நடக்குமோ பார்த்துட்டு இருக்குது. எஸ், இதன் நடுவில் தான். ஓ அன்பு மகனே, அன்பு மகளே, உன்னை நிறுத்தினவர் மறந்து போகல, உன்னை நிறுத்தினவர் மறந்து போகல. இந்த வார்த்தை சில உள்ளத்திற்கு பலனா என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை நிறுத்தினவர் மறந்து போகல. அவருடைய கிரியை வெளிப்படும், அவருடைய அற்புதம் நடக்கும், உங்க வாழ்க்கையிலும் நடக்கும், அவர் நினைத்த காரியமும் நடக்கும். ஹல்லேலூயா.